Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ வந்து MySQL interview questions part 2. Part 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. ஆல்ரெடி 5 questions அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோ வந்து ஜஸ்ட் சும்மா கொஷின்ஸ் ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டு ஸ்டைலில் ஒவ்வொரு கொஷினும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொண்டு போகிறோம். பிகாஸ் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்காமல். ஸோ அதனால் அப்படி தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அ யூனிக் கீ? A unique key ensures that all values in a column are unique. இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, டூப்ளிகேட் வேண்டான்னு சொல்கிற ஒரு கேட் கீப்பர். ஓகே, ஸ்டோரி ஸ்டைலில் நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு யூசர் டேபிள் இருக்குது. அங்கே வந்து யூசர்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இங்கே ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு யூசர் டேபிள். ஓகே, இது யூசர் டேபிள் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அங்கே வந்து ஈச் யூசர் கிட்டேயுமே ஐடி இருக்குது, நேம் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யூசர் நேம் இருக்குல்ல, அது வந்து சில பேருக்கு சேமாக இருக்கலாம். ஜெனின்னு 2-3 பேர் இருக்கலாம், ஜோனு மோர் தென் 1 பர்சன் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எல்லாரையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, யூனிக்காக நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அங்கே வந்து அவங்களோட இமெயில் ஐடி சேமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, இப்போ ஜோக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கும், 2 பேருக்கு சேம் இமெயில் ஐடி இருக்காது, எல்லாருக்குமே இமெயில் ஐடி யூனிக்காக தான் இருக்கும், ரைட்? ஸோ அங்கே தான் நம்ம யூனிக் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரைமரி கீங்கிறது வேறு. ஓகே, ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ கண்டிப்பாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும், மோர் தென் 1 ப்ரைமரி கீலாம் இருக்கவே இருக்காது டேபிளில். சேம் வைஸ் யூனிக் கீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீ வேணாலும் இருக்கலாம், எத்தனை காலமை வேணாலும் நம்ம யூனிக் கீ யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிளில் இமெயில் ஐடியை வந்து நம்ம யூனிக் கீயாக செட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இமெயிலில் வந்து கொடுக்குற எல்லா யூசரோட இமெயில் ஐடியுமே யூனிக்காக இருக்கணும். சேம் இமெயில் ஐடி 2-3 டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, டூப்ளிகேட் வேல்யூஸ் அது அலோவ் பண்ணாது. இந்த காலம் இருக்குல்ல, இந்த இமெயில் ஐடி காலம் இருக்குல்ல, இந்த காலம் வந்து யூனிக் கீயை மட்டும்தான், யூனிக்கான இமெயில் ஐடியை மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணுமே தவிர, சேம் இமெயில் ஐடி மோர் தென் 1 டைம் வந்து அது அலோவ் பண்ணாது. இப்போ ஜோக்கும் நான் jo@gmail.comனு கொடுத்து, ஜெனிக்கும் jo@gmail.comனு நான் கொடுத்தேன்னா அங்கே நமக்கு அது அக்செப்ட் பண்ணாது. அதுதான் யூனிக் கீ. ஓகே, இதோட கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ், அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். யூனிக் கீன்னு ஒரு காலம்க்கு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அது டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாது, ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஒரு இமெயில் ஐடியை 2 பேருக்கு நம்ம செட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் அலோவ் 1 நல் வேல்யூ. நம்ம ப்ரைமரி கீழே பார்த்துருப்போம், நல் வேல்யூஸ் வந்து ப்ரைமரி கீ அலோவ் பண்ணவே பண்ணாது, ஒரு நல் வேல்யூ கூட. ஆனால் யூனிக் கீ வந்து அலோவ் பண்ணும், ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அலோவ் பண்ணும். நல்லுங்கிறது என்கிட்ட எந்த வேல்யூவும் இல்லை, என்கிட்ட இமெயில் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒருத்தவங்க மட்டும் நல் வேல்யூ அலோவ் பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் வரவங்க மட்டும். மோர் தென் 1 டைம் வந்து நல் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் அலோவ் பண்ண முடியாது. அண்ட் எ டேபிள் கேன் ஹாவ் மல்டிபிள் யூனிக் கீஸ், அதையும் நம்ம பார்த்தோம். ப்ரைமரி கீங்கிறது டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்கும், ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்கும். ஆனால் யூனிக் கீஸுங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ இமெயில் ஐடிக்கும் யூனிக் கீன்னு கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பருமே யூனிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் காலம்க்குமே நான் யூனிக் கீ வந்து கொடுக்கலாம். ஓகே, யூஸ்ட் ஃபார் டேட்டா வேலிடேஷன். டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதுக்குமே இந்த யூனிக் கீ வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா டூப்ளிகேட் வேல்யூஸை ப்ரிவென்ட் பண்ணும், ஒன்லி 1 நல் வேல்யூஸை மட்டும் அலோவ் பண்ணும். டேபிள் வந்து ஒன் டேபிள் ஹாவ் மல்டிபிள் யூனிக் கீஸ். ஓகே, ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீஸ் வேணாலும் நம்ம அசைன் பண்ணலாம். அண்ட் யூஸ்ட் ஃபார் டேட்டா வேலிடேஷன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிக் கீக்கும் ப்ரைமரி கீக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ப்ரைமரி கீ வெர்சஸ் யூனிக் கீ. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம், நம்ம ப்ரைமரி கீனா என்னன்னு தெரியும், யூனிக் கீனாவும் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Both primary key and unique key enforces uniqueness, but they have important differences. Okay, அது என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ does not allow null values. நமக்கு தெரியும் ப்ரைமரி கீயில் நல் வேல்யூஸ், ஒரு நல் வேல்யூ கூட அது அலோவ் பண்ணாது.
அண்ட் யூனிக் கீ அலோவ்ஸ் ஒன் நல் வேல்யூ. யூனிக் கீயில் ஒன்லி ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அது அலோவ் பண்ணும். அண்ட் ப்ரைமரி கீயில் ஒன்லி ஒன் பேர் டேபிள். எஸ், ப்ரைமரி கீ ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்குமே தவிர மோர் தென் ஒன் காலம்மை நம்மளால் ப்ரைமரி கீயை செட் பண்ண முடியாது. பட் இதுவே யூனிக் கீன்னு வரப்ப மல்டிபிள் யூனிக் கீஸ் அலௌடு. மோர் தென் ஒன் காலம்மை நம்மளால் யூனிக் கீயை செட் பண்ண முடியும். யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிஷன் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே லாஸ்ட் கொஷினில் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ சிம்பிளாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூனிக் கீ வந்து எப்படி மல்டிபிள் யூனிக் கீ செட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே யூனிக்காக மட்டும்தான் இருக்கும், ரைட்? யூனிக் வேல்யூஸாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு இருக்க ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது, ஒருத்தவங்களுக்கு இருக்க இமெயில் ஐடி இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. எல்லாருக்குமே யூனிக்கான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஃபீல்டு எல்லாத்துக்குமே யூனிக் கீன்னு செட் பண்ணலாம். யூனிக் கீன்னு செட் பண்ண என்ன ஆகும், அந்த காலம் அந்த ஃபீல்டு எல்லாமே யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுமே தவிர டூப்ளிகேட் வேல்யூஸ் அது அக்செப்ட் பண்ணாது. மோர் தென் ஒன் ரெக்கார்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை எடுத்துக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபைஸ் ரெக்கார்ட். ப்ரைமரிக்கே நம்ம எதுக்கு பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஈச் ரெக்கார்டுமே நம்ம செப்பரேட்டாக யூனிக்காக எடுக்கணும்ல. யூனிக்னு சொல்கிறத விட ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ப்ரைமரி கீயை பார்க்குறப்பவே, ப்ரைமரி கீ கொஷின் பார்க்குறப்பவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஸ்கூல், ஒரு ஸ்கூல் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சேம் நேமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம யூனிக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் செட் பண்ணுவோம். ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரோல் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பரை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். சேம் வாய்ஸ் அந்த ரோல் நம்பர் போல தான் இந்த டேபிள்ஸில் ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி நம்ம ஈச் ரெக்கார்டையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். இதுவே யூனிக் கீன்னு வரப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபைலாம் பெருசாக பண்ண மாட்டோம். இது வந்து யூனிக்னஸை மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணும். ஓகே, அது யூனிக்காக இருக்கா இல்லையா அதை மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம யூனிக் கீ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்சஸ். ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். ப்ரைமரி கீ வந்து நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது, யூனிக் கீ ஒரே ஒரு நல் வேல்யூ அலோவ் பண்ணும். ப்ரைமரி கீ ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்கும். ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், எத்தனை காலம்ஸ்க்கு வேணாலும் யூனிக் கீ நம்ம செட் பண்ணலாம். அண்ட் ப்ரைமரி கீ ரெக்கார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண தான் நம்ம கொடுக்குறோம். யூனிக் கீ வந்து அது வந்து அந்த காலம் யூனிக்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் அது மெயின்டைன் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்ட்? Constraints are rules applied to table columns to enforce data accuracy and integrity. ஸோ இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு டேட்டா ஆர் காலம்ஸ்க்கு ரூல்ஸ் போடுற ஒரு செக்யூரிட்டி கார்டு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பிக் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே யார் வேணாலும் உள்ளே வரலாம். அப்படி முடியுமா? முடியாதுல்ல. எப்படியும் அங்கே ஒரு வாட்ச்மேன் ஆர் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். எப்படி என்ட்ரி போடுவோம்? நம்ம ஐடி கார்டு காட்டுவோம், இல்லை நம்ம எந்த ஃப்ளாட்க்கு போவோம்னு சொல்லிட்டு என்ட்ரியில் ஒரு நோட்டில் எழுதுவோம். ஸோ விசிட்டருக்கு ஒரு செட்டின் ரூல்ஸ் இருக்கும். சேம் வாய்ஸ் டேட்டா பேஸ்லேயுமே இருக்குது. ஸோ டேட்டா பேஸ்லேயும் அதே போல் டேட்டா கரெக்டாக என்ட்ரி ஆகுதா, கரெக்டாக யூசர்ஸ் வந்து என்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு டேபிளோட காலம்க்கு அப்ளை பண்ணுற ரூல்ஸ் தான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸாக. ஓகே, நம்ம டேபிள்ஸில் நிறைய பார்த்துருப்போம், ஐடி, நேம்ஸ், இமெயில் ஐடி. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த காலம்ஸில் இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் என்டர் ஆகணும், அந்த டேட்டா வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ரூல்ஸ் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த ரூல்ஸை எப்போ செட் பண்ணுவோன்னா, டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பவே, அந்த காலம் நம்ம கொடுக்குறப்பவே நம்ம செட் பண்ணணும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த காலம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் வந்து டேட்டா அக்யூரேட்டாக இருக்காங்கிறத செக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ராங் ஆர் இன்வேலிட் டேட்டா என்ட்ரியை அவாய்ட் பண்ணும். அதோட டேட்டா பேஸோட இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஓகே,
ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் கீவேர்ட்ஸ், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ensures வேலிட் டேட்டா. ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்துச்சுன்னா எம்டி வேல்யூஸ் வேணுமா இல்லை டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணணுமா, ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரைன்ஸே பார்த்துக்கோ. நம்ம மேனுவலாக எதுவுமே செக் பண்ணணும் என்டர் பண்ணுறப்ப அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பவே நம்ம கொடுத்துட்டா ஈச் டைம் டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணுறப்பவே இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கும். ப்ரிவென்ட்ஸ் இன்கரெக்ட் என்ட்ரி. இது என்ன பண்ணுன்னா நம்மளோட டேட்டாபேஸ் என்ன பண்ணுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா டேட்டாவை அக்செப்ட் பண்ணாது. ஆல்சோ எரர் வந்து த்ரோ பண்ணும். இப்போ வந்து நான் யூனிக்கின்னு ஒரு ஃபீல்டுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இமெயில் ஐடி வந்து நான் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு யூனிக்கி கன்ஸ்ட்ரைன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த காலமில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ நம்ம இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணால் டேட்டாபேஸ் வந்து அது அலோவ் பண்ணாது. அதான் ப்ரிவென்ட்ஸ் இன்கரெக்ட் என்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாட் நல். நாட் நல் மீன்ஸ் வேல்யூ வந்து எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அண்ட் யூனிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூனிக்னா டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி கீனா ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபாரின் கீ வந்து டேபிள்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். செக் கன்ஸ்ட்ரைன் வந்து என்ன பண்ணுன்னா கண்டிஷன் வந்து நம்ம செக் கன்ஸ்ட்ரைன் எப்போ கொடுப்போம்னா டேபிள் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு கண்டிஷன் கொடுப்போம் செக்கில். ஸோ ஈச் டைம் நம்ம டேட்டா இன்செர்ட் பண்ணுறப்போவும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த செக் கன்ஸ்ட்ரைன். ஓகே, இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் செக் கன்ஸ்ட்ரைனில் ஒரு காலம்க்கு அப்படின்னா ஈச் டைம் டேட்டா என்டர் ஆகிறப்போவும் இன்செர்ட் பண்ணுறப்போவும் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா, அதான் செக் கன்ஸ்ட்ரைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபால்ட். வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா ஒய் நம்ம கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணணும், கன்ஸ்ட்ரைன் ஏன் இந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரைன் நம்ம கொடுக்காட்டி கன்ஸ்ட்ரைன் இல்லைன்னா ராங் டேட்டா, டூப்ளிகேட் டேட்டா, ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஓகேவா, கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தால் க்ளீனாக டேட்டா இருக்கும், சேஃப் டேட்டா பேஸ் இருக்கும், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிலேயபிளாக இருக்கும். ஓகே, இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா டேபிளில் அப்ளை பண்ணுற ரூல்ஸ் தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ஸை. டேட்டா அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டியை என்ஷூர் பண்ணும் அண்ட் ராங் என்ட்ரியை ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா, அண்ட் காமன் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ். வாட் இஸ் நார்மலைசேஷன்? இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு டேட்டாவை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் நார்மலைசேஷன். ஓகே, இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். Normalization is the process of organizing data to reduce redundancy and improve data integrity. Okay, just imagine பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்மால் ஷாப் இருக்குது. அங்கே இருக்க ஓனர் வந்து எல்லா டீட்டெயில்ஸ், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் நோட் புக்கில் எழுத ட்ரை பண்ணுறாரு. ஓகே, கஸ்டமரோட நேம், ஃபோன் நம்பர், அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே ஒரு சின்ன நோட் புக்கில் எழுதுறாரு. ஓகேவா, இப்போ சேம் கஸ்டமர் அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவார், சேம் டீட்டெயில்ஸை அகைன் அண்ட் அகைன் எழுதுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேம் கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் சேம் ஃபோன் நம்பராக தான் இருக்கும், அதை அகைன் அண்ட் அகைன் எழுதுவார். ஸோ அப்படி எழுதுறப்ப அங்கே என்ன ப்ராப்ளம் வரும், டூப்ளிகேட் டேட்டா தான் வரும். அகைன் எழுதுனது தான் எழுதுவார், ஸோ அது எல்லாமே டூப்ளிகேட் டேட்டாவாக இருக்கும். சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் ஆகும். பிகாஸ் இப்போ ஒரு டைம் ஃபோன் நம்பர் எழுதுறாரு, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு டைம் தப்பாக எழுதுறாரு அப்படின்னா அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் எந்த ஃபோன் நம்பர் கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ண தான் நார்மலைசேஷன்ற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நார்மலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இப்போ டேட்டா பேஸில் டேட்டாவை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் நார்மலைசேஷன். ஓகே, இதோட கோல் என்னென்னா டூப்ளிகேட் டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது, டேட்டா கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் நார்மலைசேஷன். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரிமூவ் டூப்ளிகேட் டேட்டா. ஓகே, நார்மலைசேஷன் யூஸ் பண்ணினா சேம் டேட்டா ரிப்பீட் ஆகாது. ஒரு பிளேஸில் சேஞ்ச் பண்ணினா எல்லா பிளேஸ்லையுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிளில் ஃபோன் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், மற்ற எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஆல்சோ இப்போ டிவைட் லார்ஜ் டேபிள் இன்டூ ஸ்மாலர் டேபிள்ஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு பெரிய டேபிள் இருக்குன்னா அதை சின்ன சின்ன டேபிளாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? கஸ்டமர் டேபிள் ஒரு டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம், ஆர்டர் எல்லாம் ஒரு டேபிள், ப்ராடக்ட் எல்லாம் ஒரு டேபிளாக, எல்லாத்தையுமே சின்ன சின்ன டேபிளாக டிவைட் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ரூவ்ஸ் கன்சிஸ்டன்சி. நார்மலைசேஷன் இருந்துச்சுன்னா டேட்டா மிஸ்மேட்ச் ப்ராப்ளம்லாம் வராது, அப்டேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபோன் நம்பர் வந்து நம்ம நிறைய இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். அந்த ஃபோன் நம்பரை ஒரே இடத்துல கொடுத்தா பிரச்சனை இருக்காது. ஒரு டேபிளில் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரை நமக்கு எங்கே வேணுமோ அங்கே எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன்று வந்து சேவ்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். டூப்ளிகேட் டேட்டா இல்லைன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே கம்மியாகும், டேட்டா பேஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஷார்ட்டாக சொல்லணும்னா நார்மலைசேஷன் இருந்துச்சுன்னா டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டூப்ளிகேட் டேட்டா ரிமூவ் பண்ணும், அதோட லார்ஜ் டேபிளை ஸ்மாலர் டேபிளாக ஸ்பிட் பண்ண ஹெல்ப் பண்ணும், டேட்டா கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே சேவ் பண்ணும். ஓகே, வாட் இஸ் டீநார்மலைசேஷன்? இதுவும் இன்டர்வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸோ ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணுன்னா டீநார்மலைசேஷனா என்னன்னா ஸ்பீட்காக கொஞ்சம் டேட்டாவை ரிப்பீட் பண்ணுறது. ஸோ டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். டீநார்மலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் டேபிள்ஸ் ஆர் ஆடிங் ரிடண்டன்ட் டேட்டா டு இம்ப்ரூவ் query பர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நார்மலைசேஷன் பண்ணி நம்ம டேட்டா எல்லாமே நீட்டாக செப்பரேட் டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நார்மலைசேஷன் லாஸ்ட் கொஷினில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம், இப்போ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறப்ப டேஷ்போர்ட் லோட் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு டூ மெனி ஜாயின்ட்ஸ் தேவைப்படும், சிஸ்டம் வந்து ஸ்லோவாக நமக்கு ஃபீல் ஆகும், அங்கெல்லாம் நமக்கு டீநார்மலைசேஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டீநார்மலைசேஷனாக சிம்பிளாக என்னன்னு பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண, டேபிளை கம்பைன் பண்ணுறதுக்கு, டேட்டாவை இன்டென்ஷனலாக ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டீநார்மலைசேஷன். இதோட இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னென்னா opposite of normalization and improves read performance, used in reporting system, increases redundancy intentionally. Okay, wow, that's it.